வெல்கம் டு ஹெல்த்தி ஈட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் கடையல் தாங்க பார்க்க போகிறோம். இதை சில பேர் கத்திரிக்காய் கோஸ்மல்லின்னு சொல்லுவாங்க, கத்திரிக்காய் கொஸ்துன்னு சொல்லுவாங்க. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கோதுமை ஆட்டி சுடுறோம் இல்லையா, அந்த தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனியன் வதங்கட்டும். இப்போ தேவையான உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஆனியனுக்கு தேவையான உப்பு. ஸோ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 5 கத்திரிக்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் ஒயிட் வித் பர்பிள் கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட் வரும். ஸோ நல்லா 3யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் வேகறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சிரோட மாதிரி ஆகிடும். அதனால் அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் கத்திரிக்காய் வெந்துடும். இப்போ கொதி வந்துருச்சு, மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் போல் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கடைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கத்திரிக்காய் வேகறதுக்காக தண்ணி ஊற்றணும் இல்லையா, ஸோ அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ கத்திரிக்காய் தக்காளி மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை கடையும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கத்திரிக்காய் தக்காளிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி நல்லா கடையலாம். கடையிறதுக்கு இந்த மாதிரி பருப்பு மத்து எடுத்து ஒரு நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் கூட கடையலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி இருக்கு இல்லையா, வேக வச்ச தண்ணி ஊற்றி நல்லா கடைங்க. கடையும் போது நல்லா கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் இது 3மே நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ நான் இன்றைக்கி கத்திரிக்காய் தக்காளி கடையலுக்கு தகுந்த மாதிரி கோதுமை தோசை எடுத்திருக்கேன். இந்த கோதுமை தோசை பார்த்திங்க அப்படின்னா நார்மல் நீங்கள் மாவு கரைச்சி ஊற்றுவீங்க இல்லையா, அது கிடையாது. அரிசி பச்சை கோதுமை இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு ஆட்டுற தோசை. இந்த ரெசிபியை நான் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹெல்த் ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.